அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ சம்மரில் எங்கேயுமே வெளியெல்லாம் போக முடியறதில்ல. மார்னிங் 9 o'clock வெயில் ரொம்ப சுல்லுன்னு இருக்குது. 6:30 சம்டைம்ஸ் 7 o'clock ஆனால் கூட அந்த ஹீட் ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது. இப்போயே மார்ச்சில் இப்போயே இப்படி இருக்குது அப்படின்னா மே ஜூன்லாம் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல. பிகாஸ் அந்தளவுக்கு இப்போது சம்மர் ரொம்ப வெளுத்து வாங்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் சொல்கிறது தான், ட்ரிங்க் மோர் வாட்டர், நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. சம்மரில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சம்மர் டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் சம்மரில் நியூபார்ன் பேபி வச்சுருக்கக்கூடிய மாம், இவங்களோட நிலமை தான் ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். பிகாஸ் ஏன்னா நம்ம செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். நிறையா சும்மாவே நிறையா தண்ணி குடிக்கணும். சம்மரில் இன்னும் அதிகமாக தண்ணி குடிக்கணும். சம்மரில் வேறு ஏதாவது இப்போ மோர் இல்லை கம்மங்கூழ் இந்த மாதிரி நீர் ஆகாரமாக நம்ம குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேத்துக்குலாம் அது சேராது, இன்க்ளூடிங் மீ. எனக்குமே சேரலை. அட் த சேம் டைம் சம்மரையும் சமாளிக்கணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது காய்ச்சல், தலைவலி, சளி இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்தும் நம்ம அவாய்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் நிறையா இன்டேக் பண்ணுவோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த சுகர், பிபிலாம் என்ன ஆகும் அப்படின்னா கூட குறைய காட்டும் நமக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் நிறையா இன்டேக் பண்ணும்போது சம்டைம்ஸ் கனிஞ்ச பழமாக நம்ம எடுத்துப்போம். ஸோ சுகர் என்ன ஆகும்னா கொஞ்சம் அதிகமாக காட்டும். ஸோ இது என்னென்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சீசன் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. அட் த சேம் டைம் நியூபார்ன் பேபி வச்சுருக்கவங்களுக்கும் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சீசன் தான். பட் ஹவவர் நம்ம இதை என்ன சொல்கிறது, கடந்து தான் ஆகணும். சம்மர் டைம்ஸ் ஃப்ரூட்ஸு, தண்ணி குடிக்கிறது, இதையும் தாண்டி சில தானியங்களும் நம்ம எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு, சுண்டல், மொச்சக்கொட்டை இந்த மாதிரியான பயிர் வகைகளும் நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் வெள்ளரிக்காய், ரொம்ப கஞ்ச பழமாக இல்லாமல் காயாக சாப்பிட்லாம். வேறு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா எப்போயும் நம்ம கேரி பண்ணிட்டு போகிறத விட எக்ஸ்ட்ரா 1 more கேன் ஆஃப் வாட்டர் நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம். தென் ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் கூட நம்ம எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஸோ இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சம்மர் வந்துடுச்சு. பார்த்து பத்திரமா இருங்க.